வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அவரைக்காயில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இதய நோய்களிலிருந்து அவரைக்காய் நம்மை பாதுகாக்கிறது. அவரை பிஞ்சை வாரம் 2 முறை நம்ம சமைத்து சாப்பிடும்போது பித்தம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பித்தம் எல்லாம் குறைக்கப்பட்டு கண் நரம்புகள்லாம் குளிர்ச்சி அடைந்து மங்கிய பார்வையில் நமக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும். அவரைக்காயை அதிகம் நம்ம உண்டு வரும்போது வெள்ளெழுத்து குறைபாடுகள்லாம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய மருத்துவமைகளை பெறுவதற்கு நம்ம அவரைக்காயை எடுத்துக்கொள்ளணும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் அவரைக்காயை சேர்த்துக்கலாம். சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய இதயத்தை மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதயம் சார்ந்த கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கிறதாக ஆராய்ச்சிகள் குறிப்பிடுறாங்க. அதே போல ஆரோக்கியமான வென்ட்ரிக்கிள் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் B1 அவசியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முக்கியமாக விட்டமின் B1 நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலின் உருவாக்குறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது. அதனால மாரடைப்பு, பக்கவாதம் இது போல இதயம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அவரைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவரைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோபமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் சத்து அவசியம். காப்பர் குறைவாக இருந்தால் அது இந்த மாதிரி ஹார்மோன்களை பாதித்து நம்மளுடைய மனநிலையை மோசமாக்கும். கவனச்சிதறல், சிந்திக்கக்கூடிய திறன்களில் பாதிப்பு ஏற்படுவது, வளர்ச்சிதை மாற்றம் குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வழிவகுக்கும். 100 கிராம் நம்ம அவரைக்காயை சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 1.335 மைக்ரோகிராம் காப்பர் நமக்கு கிடைக்கும். மேலும் அந்த காப்பரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குறிப்பாக கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்மை பாதுகாக்கும். அதே போல் நரம்பு சிதைவு நோய், புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கக்கூடியதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அவரைக்காய் ரொம்ப நல்லது அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் அவரைக்காயில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை, மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள்லாம் நமக்கு சுரக்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணும். நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழலாம். ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். ஜீரண ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண ஆரோக்கியத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கு அதிக பங்கு இருக்குது அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த நம்ம நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் நார்சத்து இருந்திருக்கக்கூடிய அவரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளணும். மேலும் குடல் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வயிற்று வலி, வயிற்று வீக்கம், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அதை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு ஜீரண மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் நம்ம அவரைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். 100 கிராம் வரையில் 100 கிராம் அவரைக்காயில் பார்த்தோம் அப்படின்னா 25.6 மைக்ரோகிராம் டயட்ரி நார்சத்து இருக்குது. இது நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும். ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளில் அவரைக்காயை சேர்த்துக்கலாம். பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம், பாஸ்பரஸ் மிக அவசியம். அதோடு உடலில் கால்சியத்தினுடைய அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி சத்து அவசியம். அவரைக்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய ஈறுகளினுடைய உறுதி, பற்களினுடைய உருவாக்கம், வலுவான பற்கள், தாடை, எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை பார்த்துக்கொள்ளும். 100 கிராம் அவரைக்காயில் 130 மைக்ரோகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது மற்றும் 0.372 மைக்ரோகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் கிடைக்கும். இதனால் பற்களினுடைய ஆரோக்கியம், ஈறுகளினுடைய ஆரோக்கியம் நமக்கு மேம்படும். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கலாம். அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பாக செயல்படும். அலர்ச்சிக்கு எதிரான பண்பாக நமக்கு செயல்படும். எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் இது பயன்படும். இது நம்மளுடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அந்த செல் பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்கும். அப்போது உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் கட்டி வளர்வதெல்லாம் நம்ம அவரைக்காய் சாப்பிடும்போது தடுத்து கொள்ளலாம். நம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்துவதற்கு அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும். 100 கிராம் வரையில் 100 கிராம் நம்ம அவரைக்காய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் 9.33 மைக்ரோகிராம் ஜிங்க் சத்து இருக்குது. மேலும் ஜிங்க்கு,
மேங்கனீஸ் இது எல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவுவதால் நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களும் கூட நமக்கு வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்றத நம்ம வந்து இந்த அவரைக்காய் சாப்பிட்றதுக்கு போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு புற்றுநோய் எதிர்ப்பு பெறுவதற்கு அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் செல் பரவல் நமக்கு ஏற்படாமல் எதிர்ப்பாக அவரைக்காய் செயல்படும். சர்க்கரை நோயிலிருந்து விலகுவதற்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கலாம். அவரைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வந்து நிறைந்திருக்கு அப்படின்றதால சுகர் பேஷண்ட் சர்க்கரை நோய்கள் இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே இது பங்களிக்கும். குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு அவரைக்காய் பாதுகாக்கும். எனவே உங்களுடைய தினசரி டயட்டில் நீங்கள் அவரைக்காய் சேர்த்துக்கொள்ளும் போது பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தின் விடுபடுவதற்கு அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும். எனவே இந்தளவுக்கு நீங்கள் நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் அவரைக்காயை சேர்த்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.